ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனங்களே, இந்த நாள்ல கூட கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுகிற வேத பகுதி சங்கீதம் 23 அதிகாரம் 4வது வசனம். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமா தேவ ஜனங்களே, நம்ம என்ன சூழலில் இருந்தாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிற வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா தாயின் தகப்பன் நம்மளை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை சேர்த்துக் கொள்கிற தகப்பனாய் இருக்கிறார். நம்மளை எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நம்ம இறந்து போகிற சூழ்நிலைகளை தான் முதலாவது தோன்றும். ஆனா அந்த சூழ்நிலைகள் நம்ம நேரிடாதபடிக்கு மரண இருள பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு என்று சொன்ன வார்த்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்க. இந்த வார்த்தை கொண்டு நம்ம இறுக்கு பிடித்துக் கொண்டோம். பொல்லாப்புக்கு நம்ம பயப்படவே கூடாது. அதை எதிர்த்து நின்றவர்களாக இந்த மரண சூழ்நிலைகள் வந்தாலும், அநேக பேர் நம்மளை துன்பத்தில் நடத்தினாலும், அநேக பேர் கேவலமா பேசினாலும், நம்ம அந்த நிமிஷம் கர்த்தரை மாத்தி இறுக்கு பிடித்துக் கொண்டு இந்த காரியத்துக்காக நன்றி ஏசப்பான்னு சொல்லி மட்டும் அந்த இடத்துல கர்த்தரை மாத்தும் உயர்த்தும் என்றால் இந்த காரியம் நாம மேற்கொள்ளலாம். அதை நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு நாம் அதை மேற்கொண்டு முறியடிக்கலாம். இந்த நாள்ல கர்த்தர் என்ன சொல்கிறார், பொருளாதார தேவைகள், பண தேவைகள் ஏராளமா இருந்தாலும் அவருடைய கோலும் அவருடைய தடி நம்மளை தேற்றுகிற காரியங்களா இருக்கு. நம்மளோட கோலும் தடி எதற்காகனா, அவருடைய கோல் ஒரு ஆட்டுக்குட்டிகள் மேய்ப்பது ஒரு மேய்ப்பன் மேய்த்து கொண்டிருந்தானா அந்த தடிகள் வைத்து அந்த ஆடுகளுக்கு தலைகளை பறித்துக் கொள்வதற்காக கோல்கள் இருக்கு. தடிகள் அந்த ஆடை மேய்ப்பதற்கான மேய்ப்பன் சரியான வழியில போகும்படியாக அந்த தடிகள் இருக்கு. இந்த நாள் அதே மாதிரிதாங்க. நம்ம எந்த சூழலில் இருந்தாலும், மரண சூழலில் இருந்தாலும் அந்த காரியத்தை எடுத்து போட்டு இந்த நாள் என்ன காரியத்தை இருக்கிறீங்களோ எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா இந்த காரியத்தை கொண்டு இந்த காரியத்துக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை மாற்றி உங்க குடும்ப பிரச்சனையோ, இன்னும் வியாதியோ, இன்னும் வீண் விரை செலவுகளோ எந்தெந்த காரியங்கள் இருந்தாலும் இந்த வார்த்தை கொண்டு நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்க பிரச்சனைகளை, பாடுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியா முடிக்கிற நல்ல தெய்வமா இருக்கிறார். உலகத்தில் இருக்க மனிதர்கள் நம்ப வேணாங்க. உலகத்தில் இருக்கிற பெரியவர்கள், இன்னும் தலைவர்கள் யாரையும் நம்ப வேணாம். கர்த்தரை மாற்றி இறுக்கு பிடித்து கொண்டு நம்ம பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு பொல்லாப்பை நம்ம மேற்கொள்கிறவராக நம்ம எழும்பி நிற்கணுங்க. இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தெய்வமே, அப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவ ஆவியானவர் ஏசப்பா, நீ சங்கீத பகுதியில அப்பா 4ஆம் வசனத்தின் இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பேசின வார்த்தை வண்ணமாக ஆண்டவரே, எந்த சூழ்நிலை தகப்பன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் பிரச்சனைகளை, பாடுகளை, துன்பங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எடுத்து போட்டுடுங்க ஆண்டவரே. மாளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. நீரே முழுமையா தகப்பன் இந்த காரியத்தை நீர் எடுத்து போட்டுடுங்க ஆண்டவரே. அவங்க பிரச்சனைகளை எடுத்து போட்டு ஆண்டவரே நீதான் மெய்யான தேவன் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் அப்பா வழி நடத்தும்படியாக நீங்க செய்திடுங்க ஆண்டவரே. நேரே ஆளுகை செஞ்சு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல தெய்வமே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.